அந்த டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி இந்த கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தா நம்ம சம் செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். √7 இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது இந்த 7 அப்படி போய்கிட்டே இருக்கும், முடிவு கிடையாது. ரைட்டு. ரெண்டாவது கொஷின் 20 + √20 + √20 இன்ட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ரைட்டு, ஓகே. மூணாவது கொஷின் பாருங்கள். ரெண்டாவது கொஷின் என்ன, இந்த ப்ளஸ்ஸு நோட் பண்ணணும். ரைட்டா, ஓகே. ரெண்டாவது பாருங்கள், மூணாவது கொஷினில் √72 - √72 - √72. இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த மைனஸ். ரைட், ஓகே. அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள். √3 + √3 + √3 + √3. இதில் பாருங்கள், இந்த நம்பர் வந்து பிரிக்க முடியாது, மூணாவது நம்பரை. மீதி இதில் 72 பிரிக்கலாம், 20 பிரிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் இதுதான். அஞ்சாவதில் 11 - √11 - √11. ரைட், ஓகே. ஆறாவது பாருங்கள். இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாற்றி வரும். ரைட்டா, இதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. ஏழாவது பாருங்கள். இதில் இந்த 6 கணக்கில் இன்ஃபினிட்டி இருக்கும், அதாவது முடிவில்லாத வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஏழாவது பாருங்கள், 3 தான் இருக்குது, அதாவது 3 தான், 3 தான், அவ்வளோதான். எட்டாவது பாருங்கள், அதே மாதிரி தான் உள்ள 7. ரைட்டா, �³ மொத்தம் 3 தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் தான் இதில் வந்து இந்த 8 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் அப்படி பாருங்கள். இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இதில் வேரியேஷன் என்ன நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு பார்க்கணும், அப்படின்னா தான் நமக்கு அங்கே செய்ய முடியும். இப்போது நம்ம டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். √7 டாட் வச்சு இன்ஃபினிட்டிவ், அதாவது இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த இதை நீங்கள் நோட் பண்ணணும். இன்ஃபினிட்டிவ் முடிவு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். முடிவு இல்லாமல் அப்படி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்படி கேட்டால் ஆன்சர் எப்படி என்ன எழுதணும்னா, உள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ரைட்டா, ஓகே. இப்போது அடுத்த கொஷின் பாருங்கள். ரெண்டாவது √20 + √20 + √20 டாட் வச்சு இன்ஃபினிட்டிவ், முடிவில்லாத வரைக்கும் போயிட்டே இருக்கும். எப்படி கேட்டால் என்ன செய்யணும்னா, இந்த 20 எப்படி பிரிக்கலாம், 4 × 5 = 20. ரைட்டா, இதில் ப்ளஸ்ஸு மார்க்கு, அதே சிம்பிள் பார்க்கணும். ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, = 5. ரைட். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். மூணாவது கொஷின். √72 - √72 - √72 டாட் வச்சு இன்ஃபினிட்டி, முடிவு வரைக்கும். சரி, இப்போ இது எப்படி எழுதுனா, 72 எப்படி பிரிக்கலாம், 9 × 8 = 72. இதில் என்ன எழுதிருக்கு, சிம்பிள் பாருங்கள். இதில் மைனஸ் இருக்குது, சிம்பிள் இருந்ததுன்னா சின்ன நம்பர் எடுத்துக்கணும் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 8. ஓகே. இப்போ நாலாவது கொஷின் பாருங்கள். √3 + √3 + √3 டாட் வச்சு இன்ஃபினிட்டிவ் எப்படி கொடுத்தாச்சுன்னா எப்படி எழுதலாம், இந்த 3 பிரிக்க முடியாது. ரைட்டா, அதேமாதிரி சிம்பிள் பார்த்துக்கோங்க, ப்ளஸ்ஸு. இந்த 2 தான் நம்ம நோட் பண்ணோம். இதுக்கு எப்படி எழுதலாம்னா, √4a + 1 / 2. இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா +1, மைனஸ் இருந்தால் -1. ரைட்டா, இதுதான் ஃபார்முலா. ரைட். இப்போ எப்படி எழுதலாம், இந்த ஏங்கிறது என்னென்னா, இந்த உள்ளே இருக்க நம்பர் தான் ஏ. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், 4 × 3 + 1 / 2 + 1. ரைட், ஓகே. 4 3 12 + 1 எவ்வளவு, 13. அப்போ √13/2 + 1. இதுக்கு இதான் ஆன்சர். இப்போ அடுத்த அஞ்சாவது கொஷின் பாருங்கள். √11 - √11 டாட் வச்சு இன்ஃபினிட்டிவ். ரைட், ஓகே. இதை எப்படி இருக்கலாம், இந்த 11ஐயும் பிரிக்க முடியாது. ரைட், இதுக்கு என்ன எழுதலாம்னா, √4a + 1 / 2. உள்ள மைனஸ் இருந்ததுன்னா -1, ப்ளஸ் இருந்தால் +1 போடும். ரைட், ஓகே. இப்போ ஏங்கிறது எவ்வளவு, உள்ளே இருக்க நம்பர் தான் ஏ. அப்போ a = 11. ஓகே. அப்போது 4 × 11 + 1 / 2 -1. 4 11 44 + 1 எவ்வளவு, 45. அப்போ √45/2
-1. இதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே. இப்போ அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா √5 + √5 -√5 +√5 ... இன்ஃபினிட்டி. இதில் எப்படி இருக்குது கொஷின் பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு மாற்றி ஆல்டர்னேட்டாக மாற்றி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி போடலான்னா √4a முன்னால் +1 போட்டோம். இதில் வந்து √4a -3 / 2 +1 ரைட்டு. ஓகேங்களா? ஏங்கிறது உள்ளே இருக்க நம்பர் a = அப்போ 5. ஓகே. இப்போ √4aக்கு பதிலாக 5 -3 / 2 +1. இப்போ 4 5 20. 20ல் 3 போனால் எவ்வளவு? 17. அப்போ 17 / 2 √17 / 2 +1. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. 7வது கணக்கு. √5 இதுக்கு முன்னால் இன்ஃபினிட்டிவ் புள்ளி வச்சா இன்ஃபினிட்டி இருக்கும். இதில் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது 3 ரூட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டினா முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கணக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னா, அதாவது இந்த ரூட்னு என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ரூட் இது பேர். அப்போ ஸ்கொயர் ரூட்னு என்ன அர்த்தம்னா உள்ளே 2 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? வெகுமணியாக தான் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டாச்சுன்னா இதுக்கு பேகன்னா உள்ளே 2 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, ஓகே. அப்போ எத்தனை 2 இருக்குன்னு போட்டோம். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு நம்பர் எழுதிக்காங்க. 5 பவரில் கோடு போட்டுட்டு எத்தனை 2 இருக்குது, அதாவது எத்தனை ரூட்டு 1 2 3. ரைட்டா? அப்போது 3 இருக்குது. அப்போ 2 பவர் 3. ரைட்டா? போட்டு அப்போது எப்படி எழுதணும்னா 2 பவர் 0 ஒரு ரூட்டுக்கு ப்ளஸ்ஸு அடுத்த ரூட்டுக்கு 2 பவர் 1 அடுத்த ரூட்டுக்கு ப்ளஸ் 2 பவர் 2. ரைட்டா? ஓகே. அப்போது 5 / 2 பவர் கியூப் எவ்வளவு? 2 × 2 × 2 8. 4 4 கண்டா 8. ரைட். ஓகே. மேலே 2 பவர் 0 எவ்வளவு? எனிதிங் பவர் 0. அதாவது எனிதிங் பவர் 0 = 1. ஓகேவா? அப்போ 2 பவர் 0 வந்து 1 ப்ளஸ் 2 பவர் 1 2 ப்ளஸ் 2 பவர் 2 அதாவது 2 × 2 4. ஓகே. அப்போது எவ்வளோ ஆகுது? 5 போட்டு கீழே 8 மேலே 4 + 2 6 + 1 7. ஸோ ஆன்சர் 5 7/8. ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து நம்ம 8வது கணக்கு பார்க்கலாம் ஃபைனலாக. ஓகே, ரைட். √7 அதாவது கியூப் ரூட் உள்ள 3 இருக்குது. திரும்ப 7 திரும்ப ஒரு 7. ஓகே. இதில் இன்ஃபினிட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக இப்படி தான் இருக்கும். இன்ஃபினிட்டி கொடுத்தா அது வேறு மெத்தட், இன்ஃபினிட்டி கொடுக்கலனா அது வேறு மெத்தட். ரைட். ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ரூட்டுக்குள்ளே 3 இருக்குது. ரைட்டா? சரி, உள்ளே இருக்க நம்பர் அப்படி போட்டுக்கோங்க. 7 பவரில் எத்தனை 3 இருக்குது? 1 2 3 3 இருக்குது. அப்போது 3 பவர் 3. ஓகேவா? மேலே என்ன எழுதணும்னா ஒரு 3க்கு 3 பவர் 0 அடுத்ததுக்கு ப்ளஸ் 3 பவர் 1 அடுத்ததுக்கு ப்ளஸ் 3 பவர் 2. ரைட்டா? அதை 0லேருந்து வரணும். ஓகே. இது எப்படி எழுதலாம்? 7/3 பவர் 3 எவ்வளவு? 3 × 3 × 3 3 9 93 27. ரைட். ஓகே. அதுக்கடுத்து 3 பவர் 0 அதான் எனிதிங் பவர் 0 = 1 சொல்லியிருக்கேன். அப்போ 3 பவர் 0 தான் 1 தான். சரி, அப்போ 1 ப்ளஸ் 3 பவர் 3 எவ்வளவு? 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளவு? 3 × 3 3 9. இப்போ எவ்வளோ வரும்? 7 27 9 10 13. அப்போ 7 பவர் 13 / 27 தான் இதோட ஆன்சர். ஓகே.